என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் பிஓ படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வருஷத்துக்கான எஸ்பிஐ கிளர்க் பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பிஓ வரல, கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பிப்ரவரி மாதம். ஸோ அந்த எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். மற்ற எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ எஸ்பிஐ கிளர்க் படிக்கிறவங்க எக்ஸாமோட டேட் பார்த்தீங்கன்னா ஃபிப் மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஃபஸ்ட் வீக் எண்டு வரும், இல்லைனா 2வது வாரம் வரும். இப்படி தான் எக்ஸாம் இந்த டேட்டில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு 45 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ஹோம்ஒர்க் டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடும். எல்லா நாள் காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்துடும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அன்னைக்கு தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் நாளைக்கு நாளான்னைக்கு கூட எழுதிக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஒரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 கொஷின் 10 நிமிஷம் கொடுத்துருப்பேன். சில டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 கொஷின் 10 நிமிஷம் கொடுத்துருப்பேன். அப்போ தான் ப்ராக்டிஸ் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஸ்பிஐ கிளர்க்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரிப்பா, நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் எடுத்துக்கிட்டீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க்கோட லெவல் கொஞ்சம் மேலே தான் இருக்கும். நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கும் எஸ்பிஐ பிஓவும் எந்த பேங்க் எக்ஸாமோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதோட லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஈக்குவேஷன் வராது மோஸ்ட்டாக. பட் எஸ்பிஐ கிளர்க்கில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஈக்குவேஷன் வரும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா உங்களுக்கு தெரியும். எஸ்பிஐ கிளர்க்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன படிக்கணும். நீங்கள் ஈக்குவேஷன் மாதிரியான டாபிக் அதிகமாக போட்டுட்டு போகணும். ஈக்குவேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்கில் இந்த ஜேஏ பிஇ எஸ்சி கேன் பி ரிட்டன் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஒரு 3 கொஷின் மாதிரி கொடுப்பாங்க. அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். நான் சொல்கிறது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விட்டுட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் தான் 3 வருஷமாக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸ் தான் ஃபெயில் ஆகிறேன், அதனால் மெயின்ஸ்க்கே படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அடுத்த வருஷம் வரும் ஃபெயிலாக போயிடுவாங்க ப்ராக்டிஸ் இல்லாமல். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க. எஸ்பிஐ கிளர்க் படிக்கிறவங்கள நீங்கள் நிறையா படிக்கலனாலும் சரி, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. நான் திருப்பி உங்களுக்கு அதான் சொல்கிறது. அதனால தான் இத்தனை டெஸ்ட்டு நான் டெய்லி கொடுக்கறதுக்கான முக்கியமான இந்த ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான காரணமே ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் வரத்துக்கு தான். 2வது எஸ்பிஐ கிளர்க்கோட அரேஞ்ச்மெண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு வெறும் 3 லைன் தான் இருக்கும். கொஷினு வெறும் 3 லைன் தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் ஒரு டயக்ராம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலர் டயக்ராம் வரைனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஜெட் இருக்குது, இந்த சென்டரில் சி தான் வரும்னு சொல்ல முடியாது. சி வரலாம், இல்லை பி வரலாம், இல்லை பி வரலாம், யார் வேணாலும் வரலாம். இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வச்சு தான் இது வரைக்கும் எஸ்பிஐயோட கிளர்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் இருக்கிற ஒரு கொஷினை கூட விடாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு போட பாருங்கள். ஒரு கொஷின் 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் டைம் வச்சு நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் எழுத முடியலைன்னா, ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 10 நாளைக்கு முன்னாடி நான் 45 டெஸ்ட்டுமே எழுதிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது செமஸ்டர் கிடையாது. நம்ம செமஸ்டரில் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உட்காந்து புக்கை திறந்து பார்த்து படித்து பாஸ் ஆகிற மாதிரி எஸ்பிஐ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் படிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் அதிகப்படுத்திக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் பேசிக்லேருந்து ஓரளவுக்கு படித்து வச்சுட்டு ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிருங்க, சரியாப்பா? ஸோ மறந்துடாமல் அந்த டெஸ்ட்டு வாங்காதவங்க, நான் முன்னாடியே வாங்க சொன்னேன், 99க்கு இந்த இது கூட ஆஃபர் கூட போயிட்டு இருந்தது. ஸோ மறுபடியும் போய் அதை வாங்கி, அட்லீஸ்ட் வாங்காதவங்க வாங்கி அதை எழுதிடுங்க, மறந்துடாமல் டெய்லி டெஸ்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா. அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க டீமில். அது ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா அதுவும் உங்களுக்கு அதே பேக்கேஜ்குள்ளே வந்துடும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ இன்றைக்கி போயிட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க டெய்லி. பை.